guys, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே ஃபேமஸான ஸ்வீட் ரெசிபி ஜிலேபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியன் ஸ்வீட்ஸ்ல ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் ரெசிபி வந்து ஜிலேபி. மோஸ்ட்லி எல்லா ஸ்வீட் பாக்ஸ்லயுமே கண்டிப்பா ஒரு ஜிலேபி இருக்கும். அது எப்படி ஈஸியா வீட்லயே எப்படி செய்யறதுன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஏலக்காய் தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் 2லேருந்து 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபுட் கலர் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கம்பி பதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும், அந்த ஸ்டேஜில் இறக்கிக்கலாம். இப்போ வந்து ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சலிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஜிலேபி மாவு ரொம்ப தண்ணியாக இருந்தால் வராது, ஒழுகிரும். ஸோ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இட்லி மாவு மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். நான் வந்து இதுலேயும் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கலர் நல்லா வரணுன்றதுக்காக. நீங்கள் வந்து வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து ரெட் கலர், நீங்கள் வந்து ஆரஞ்சு கலர் வாங்கிக்கோங்க, இல்லைனா பிங்க் கலரில் வந்துடும் ஜிலேபி. இப்போ இதில் ஈனோ சால்ட் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஈனோ சால்ட் இல்லைன்னா பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது மாவு. இந்த ஜிலேபி மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். அப்போனா தான் உங்களுக்கு கரெக்டாக பிளிய வரும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அப்படியே ஒளிகிறோம். அப்படி உங்களுக்கு மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா மைதா இன்னும் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு டம்ளர் இல்லைனா கிளாஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சப்போர்ட்டுக்காக. இப்போ வந்து ஒரு பைப்பிங் பேக் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா இந்த மாதிரி டம்ளர் மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஜிலேபி மாவு அதில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து மேலே வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க, இல்லைனா நார்மலாக வந்து டைட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சின்னதாக ஓட்டை போட்டுக்கோங்க. அப்படி உங்களுக்கு பெருசாக வேணால் அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பைப்பிங் பேக் இல்லைனா பால் பேக்கெட் இல்லைனா வந்து ஆயில் பேக்கெட்லாம் இருக்கும்ல, அதை வந்து கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஜிலேபியை இந்த மாதிரி ஸ்பைரலாக சுற்றி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பொறுமையாக சுற்றி விடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செய்யும் போது நல்லா வராது, அடுத்து போக போக கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து ஜிலேபியை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக வைக்கணும். 2 சைடும் நல்லா வேகட்டும். ஒவ்வொன்றா இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஜிலேபியை வந்து கருக விட்டுறாதீங்க. அப்படி நீங்கள் கருக விட்டுட்டிங்கன்னா சுகர் சிரப்பில் போட்டு எடுக்கும் போது கசக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இப்போ ஜிலேபி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் வந்து நல்லா ஆறிட்டாலும் ஓகே, இல்லை வந்து லைட் ஹீட்டில் இருந்தாலும் ஓகே. ஜிலேபி மட்டும் ஃப்ரை பண்ண உடனே போட்டு எடுத்துக்கோங்க. 2 சைடும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னா போட்டுட்டு டக்குன்னு எடுத்துருங்க ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே. அப்படி உங்களுக்கு வந்து ஜூஸியாக சாஃப்டாக வரணும்னா ஒரு 30 மினிட்ஸ் இல்லைனா 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஜிலேபி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து ஜிலேபிக்கு மேலே டெக்கரேஷனுக்கு சில்வர் லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா பாதாம் பிஸ்தா கூட சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ஜிலேபி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.